எம்எல்ஏ பதவியை எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தது குதிரை பேரம் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியளித்த அவர், குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளதாகவும், ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் நீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் இந்த ரெண்டு பேரும் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றாங்க. அதிமுக ஒருத்தர் என்ன சொல்றாரு, நீங்க இப்படி பதில் சொல்லுங்க, அவர் போய் கொத்து பரோட்டான்றாரு, கேவலமா பேசுறாருல. நாங்க ரெண்டு பேர் சாப்பிட்டு போட்ட 2 இலை தான் அங்கே போய் சேர்ந்திருக்குதுன்னு சொல்றாரு. ஆக இது போன்ற அரசியல் பேச்சுகளை விஜய் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச வேண்டிய நிலைக்கு வந்து விடுவோம். ஆகவே எச்சலை வைத்துக் கொண்டு அதுக்கு ஒரு விழா நடத்துகிறார். அதுல ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்றார். ஏதோ கரூர்ல அறநிலையத்துறையின் சார்பாக இடங்களை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, கோயிலுடைய இடத்தை ஏழைகள் குடியிருக்கிற இடத்துலன்னு சொல்றாரு. அதற்கு இவர் இப்ப கொடுக்கிறாராம், விஜயபாஸ்கர் மனு கொடுப்பதை போலவும் அந்த மனுவை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வதை போகவும். இது என்னைக்கு நடக்குது? 10ஆம் தேதி. ஆனா 9ஆம் தேதி ஜியோ போட்டான். இது எவ்வளவு பெரிய புத்தலாட்டம், எவ்வளவு பெரிய நாடகம். 9ஆம் தேதியே ஒரு அரசு ஆணை வெளியிடப்பட்டு விட்டது. விஜய் 10ஆம் தேதி போய் அங்க பேசுகிறார். இவர் கொடுக்கிறாரு, அதை அவர் வாங்குறாரு, உடனே உத்தரவு போடுறாரு மாதிரி போட்டு ஒரு நாடகம்லாம் நடத்துறாங்க. ஆக இப்படிப்பட்ட நாடகங்களை இவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முடிவு கட்டுகிற வகையில் திமுக க்ளோஸா ஃபாலோ பண்ணி எல்லா விதமான நடவடிக்கை நேரடியாக எடுப்போம் என்பதை தெரிவித்துள்ளார்.